பல்வேறு நிறுவனங்கள் நடத்தின தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை ஊடகங்கள் நேற்று மாலை 7 மணிலேருந்து அதை செய்தியாக வெளியிட்டு வந்தாங்க. உங்களுக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ உடனடியாக நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பல்வேறு நிறுவனங்கள் நடத்தியிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்புகளை பூராத்தையுமே நேற்று ஊடகங்கள் வெளியிட்டன. அதில் இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா அந்த நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகம் தான் அடுத்து தமிழகத்தை ஆளப்போகுது அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க. 98 இடங்கள்லேருந்து 120 இடங்கள் வரை அவங்க பிடிப்பாங்க அப்படின்ட்டு. ஆளுவதற்கு எவ்வளவு வேணும்? 118 வேணும். இப்போ 234 தொகுதி இருக்குது அப்படின்னா 117 கூட ஒரு இடம் கிடச்சா போதும். 118 தான் தனி மெஜாரிட்டிக்கு. இப்போ விஜய் முதலமைச்சராக வந்துடுவார். தமிழக வெற்றி கழகம் அடுத்து தமிழகத்தை ஆட்சி செய்ய போகுது அப்படின்னு கருத்து கணிப்பை வெளியிடறாங்க. அதுவும் 98 இடங்கள்லேருந்து 120 இடங்கள் வரை கொடுக்குறாங்க. 5,70,00,000 பேருக்கு மேலே வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 4,70,00,000 வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 85% வாக்கு போலாயிருக்கு. இதில் கூட விஜய் ரசிகர்கள் ஒரு உருட்டுனாங்க. அவங்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு உருட்டுனாங்க. இது எங்களுடைய தளபதி அரசியலுக்குள்ளே வந்ததுனால தான் இந்த வாக்கு சதவீதமே உயர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. தளபதி வந்ததுனால இந்த வாக்கு சதவீதம் உயரலை. இது எஸ்ஐஆர் மூலம் தான் இந்த வாக்கு சதவீதமே உயர்ந்திருக்கு. அதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. எங்கள் தளபதி வந்திருக்காரு அதனால வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் உருட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற அந்த நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்பில் விஜய் முதலமைச்சராக வந்துட்டார். இப்போ மக்கள் கேட்குறாங்கல்ல ஒரு கேள்வி, எப்படிங்க புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் இன்னும் மக்களை சந்திக்கவே இல்லை, அவருக்கு எப்படி இத்தனை சதவீத வாக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி மக்கள் கேட்குறாங்கல்ல, அந்த கேள்விக்கு அந்த நிறுவனம் ஒரு பதிலை சொல்லியே ஆகணும். ஏன்னா 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதிகளையும் விஜய் பிரச்சாரத்துக்கு போகலை. அவர் பிரச்சாரத்துக்கு போன இடங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, சேலம், வேலூர், ஈரோடு, இப்போ அவர் நிற்கிற பெரம்பூரா அந்த தொகுதியில் தான் பிரச்சாரமே போயிருக்காரு. 234 தொகுதிகளிலையும் பிரச்சாரம் பண்ண கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி. ஊடக வெளிச்சத்திலேயே விஜய் வாழ்ந்து பழகிட்டார். ஒரு நாளைக்கு மட்டும் ஊடகம் விஜயனுடைய மூஞ்சியை காமிக்காமல் இருந்தாங்கன்னா மக்களுக்கு யாருன்னே தெரியாமல் போயிடும். அப்போ அப்படிப்பட்ட ஊடக வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய விஜயை விஜய்க்கு பின்னாடி ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க போல. எத்தனை பேர்ட்ட இவங்க கருத்து கணிப்பு நடத்திருக்க முடியும்? ஒரு தொகுதிக்கு இத்தனை பேர்ட்ட நாங்கள் கருத்து கணிப்பு நடத்தணும்னு சொல்லிவிட்டு ஒரு டேட்டா வெளியிடணும், அதுவும் வெளியிடலை. இப்போ எல்லாமே கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், கருத்து கணிப்பாக இல்லை, அவரவர் கருத்துக்களை கொண்டாந்து திணிக்கிறாங்க, நம்ப வைக்கிறாங்க, மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துறாங்க. இதுதான் நடக்குது. மக்கள் பிரச்சனைக்காக விஜய் என்னத்தை பேசிட்டாரு? இது ஒன்று. விஜய் எந்த இடத்துலையாவது மேடையில் நின்று பேசி பார்த்துருக்கீங்களா? பிரச்சாரத்தில் கால் தரையில் படாதுங்க. விஜயோட கால் தரையில் படாமல் பேசுவார். அங்கேருந்து தனியார் விமானத்தில் வருவார், தனியாக வருவார், இப்போ இறங்குவார், இறங்கி நேராக காரில் ஏறி அந்த வேணு போவார். வேணு மேலே ஏறி நின்று பேசிக்கிட்டு எல்லாத்துக்கும் டாட்டா காமிச்சிட்டு நான் எல்லாத்தையும் உதறி விட்டு எல்லா வசதி வாய்ப்புகள்லாம் உதறி விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன், நான் உங்களாக இருக்கிறேன், உங்கள் அண்ணனாக நினச்சிக்கங்க, தம்பியாக நினச்சிக்கங்க, திமுக தீய சக்தி, நம்ம தான் தூய சக்தி, நான் உங்களே ஒருவனா, எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, டிஃபால்ட்டாக எங்கே போனாலும் இதைத்தான் பேசுகிறார். உச்சத்தில் இருந்தாராமா, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்துட்டாராமா. இது பல வழிகளை தாங்கிட்டு உங்களோட நான் நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன வழிகளை தாங்குறாரு அப்படின்னு தெரியலை. மொத்தத்தில் விஜய் அவர்களுடைய பேச்சில் அரசியல் இருந்ததான்னா எதுவுமே கிடையாது. வேலூராக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், இப்போ தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்களையுமே நீங்கள் எடுத்து போட்டு பாருங்களேன். உச்சத்தை விட்டு நான் வந்துட்டேன், உச்சத்தை விட்டு உங்களை யாரை வர சொன்னது? உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. எங்களுக்காக நீங்கள் ஏன் வர்றீங்க? ஒரு மக்கள் பணி செய்யணும்னு சொல்லி நீங்கள் வர்றதுக்கு நீங்களாம் தியாகியாக வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா?
மக்கள் கேட்குறாங்க, உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சும்மாவா வந்தீங்க? அங்கே 500 கோடி ரூபா சம்பாரிச்சிங்க, இங்கே கூடுதலாக பல 1000 கோடி ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ளே வர்றீங்க. இதுதான் இங்கே வந்து நடக்க போகுது. நான் தூய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு விஜய். தூய சக்தின்னு இவர் எப்படி வந்து சொல்ல முடியும்? கூப்பா கிருஷ்ணனை கைக்குள்ளே வச்சிருக்கிறாரு, இதே செங்கோட்டையன் வந்து கைக்குள்ளே இருக்கிறாரு, அதுக்கடுத்து ஜேசிடி பிரபாகர் வர்றாரு. அதிமுகவில் சீட்டு கிடைக்காம விரக்தியில் இருந்தவங்க, திமுகவில் சீட்டு கிடைக்காம விரக்தியில் இருந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சீட்டை கொடுத்து நீங்கள் தேர்தலில் நில்லுங்கன்னு சொல்லி வேட்பாளர்கள்னு சொல்லி அறிவிக்கிறவர் எப்படி ஒரு தூய சக்தியாக இருக்க முடியும்? மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு இடத்துல நின்று அவர் பேசியிருக்காரா? என்னத்தை பேசியிருக்கிறாரு? நாடாந்திர அரசியல்வாதி என்ன பேசுகிறாங்களோ அதைத்தானே அவர் வந்து பேசியிருக்கிறாரு. மக்கள் பிரச்சனைக்காக இந்த போராட்ட காலத்தில் நான் நின்றேன், மக்களுக்காக நின்றேன், திமுக ஆட்சி செய்த தவறுகள் அவர்களால் சுட்டி காட்டி நாங்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினா எதுவுமே கிடையாதுங்க. அவர் வந்து சினிமாவுடைய அந்த மோகத்தில் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் இன்றைக்கி தொண்டர்களாக இருக்கிறாங்க. அந்த தொண்டர்களாவது ஒரு அரசியல் மயப்பட்டிருக்காங்களான்னா அதுவுமே கிடையாது. இன்னும் அவங்க வந்து தற்கொலை கூட்டங்களாக தான் இருக்கிறாங்க. ஏன் தற்கொலை கூட்டங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எல்லா கட்சியினரும் இதே தற்கொலைன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம்னா கேள்விக்கு தகுந்த பதில் அங்கேருந்து வராது, வேறு விதமாக வரும். அது பதில் தெரியலேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போயிடலாம், ஆனால் வேறு விதமாக சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இப்போ உங்கள் கொள்கை தலைவர்கள் 5 பேர் யார் இருக்கிறாங்க அவங்கள நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா வேப்பான்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து வேலுநாச்சியார் இருக்காங்க, அஞ்சலியம்மா இருக்கிறாங்க, அம்பேத்கர் இருக்கார், பெரியார் இருக்கார், காமராஜர் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து கொள்கை தலைவராக வச்சு தான் விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்தார். இப்போ அங்கு இருக்கக்கூடிய பலருக்கு கொள்கை தலைவர் யாருன்னே வந்து தெரியாது. கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டான்னு சொல்லுவாங்களா, ஈரோட்டில் இருக்கார்ல எங்கள் செங்கோட்டையன், அவர் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்பா. இப்படியான ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் விஜய். இவர் வந்து 120 இடங்கள் பிடிச்சி தமிழகத்தை ஆள போகிறாராமா. இப்போ நான் பேசுகிறத ஒரு சிலர் கேட்டாங்கன்னா சொல்லுவேன், இவன் அங்கலாப்பில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அங்கலாப்பு இல்லைங்க, இது உண்மையை நான் வந்து சொல்கிறேன். விஜய் வந்து மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு இடத்துல நின்றாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை ஒரு கால் தரையில் படுற மாதிரி மக்களாக நின்று வாக்கு சேகரித்துன்னு சொல்ல முடியுமா? 234 தொகுதிகள்லையும் வாக்காளர்களை போய் சந்தித்து வாக்குகளை சேகரிக்க முடியாத விஜய் எப்படி தமிழ்நாட்டை ஆளுவார்? மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? கரூரில் 41 பேர் விஜயை பார்க்க வந்ததுனால அந்த கூட்டணி சிக்கி தானே இறந்து போனாங்க. அப்போவே மக்களை கை விட்டுட்டு ஓடி போன விஜயை நம்பி யாராவது ஓட்டு போடுவாங்களா? இருக்குது, மாஸ் இருக்குது, இல்லைன்னா சொல்லலாம். விஜய்க்கு வந்து மாஸ் இருக்குது. ஏன்னா அவர் நடித்த படங்கள் A சென்ட்ரு, B சென்ட்ரு, C சென்ட்ருன்னு சொல்லி வெற்றிகரமாக ஓடுது இல்லையா? அந்த ரசிகர்கள் வந்து படம் பார்க்குறாங்க இல்லையா? அந்த வசூல் மாதிரி தான் விஜய்க்கு வந்து A, B இந்த சென்டர்களில் வந்து வாக்கு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து வாக்காளர்களாக வந்து மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இங்கே வந்து இருக்கும். விஜயோடைய அரசியல் அஸ்தமனம் அப்படிங்கிறது 2029 தான் தெரியும். 2029 அவர் எதிர்நோக்கிற அரசியல் என்ன அப்படின்னா, அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான். அவரால் தனித்து இயங்கவே முடியாதுங்க. மாற்று சக்தி விஜய் கிடையாது. இதில் தான் அந்த ஆக்சிஸ் மை இந்தியான்னு சொல்லிட்டு 98 to 120 இடங்களை வந்து கொடுக்குறாங்களே. அவங்க 98லேருந்து 120 இடங்கள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து மக்களை போய் சந்தித்தோம், அவங்கள்ட்ட வந்து கேட்டோம், இப்படியெல்லாம் வந்து காரணங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஒவ்வொன்றும் நடத்துகிற கருத்து கணிப்பாக அப்படியே போட்டு வராங்க. அது அதிமுகவுக்கும் சாதகமாக இருக்குது, திமுகவுக்கும் சாதகமாக இருக்குது, தமிழக வெற்றி கழகத்துக்கும் சாதகமாக இருக்குது. எனக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, களத்துக்கே போகாமல் கட்சி பணியை எதுவும் செய்யாமல் ஒரு வேன் மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஒரு 4 இடங்களில் மட்டும் பேசிட்டு ஒரு உழைப்பே இல்லாமல் கட்சியை வந்து வழிநடத்துகிற விஜய் எப்படி தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு தகுதியுள்ள மனிதராக இருப்பார்? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. நன்றி, வணக்கம்.